வணக்கம். அதாவது இந்த பாட்ட நான் சின்ன வயசுலயே கேட்டுருக்கேன். எம்ஜிஆர் பாட்டு, எங்க வீட்டு பிள்ளையில வர்ற நான் ஆணையிட்டாள்ங்கிற ஒரு மிக பிரபலமான ஒரு பாடல் நான் சின்ன வயசுலயே கேட்டுருக்கேன். அப்பவுமே எனக்கு வந்து இந்த பாட்டு மேல ஒரு ஒரு சந்தேகம். அப்போ வந்து இந்த மாரி யூடியூப் இந்த மாரி வசதி இல்லாதனால, அது வெளிய தெரியல. இப்ப எனக்கு அந்த வசதி இருக்கிறதுனால, நான் வந்து அத வெளிய சொல்லலாம். சொல்லி உங்களுடைய கருத்துக்கள கேட்கலான்னு ஒரு சின்ன இது. எப்படின்னா, இந்த பாட்டு அந்த பாட்டுல பார்த்தீங்கன்னா, "சிலர் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஆ ஆசைக்கும் ஊரார் கால் பிடிப்பார்." ஓகே. அதில் மானமில்லை. அ ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை. அவர் எப்போதும் வால் பிடிப்பார் அப்படின்னு எழுதியிருக்காப்புல வாலி. ஒரு மானமில்லை, அதில் ஈனமில்லை. இது எப்படி சரியா வரும்? மானம்ங்கிறது மானம். ஈனம்னா என்னது? அசிங்கம். ஈனங்கிறது அதுக்கு அதுக்கு ஆப்போசிட். மானமும் இல்ல, அதுல ஈனமும் இல்ல. இப்போ சுத்தமும் இல்ல, குப்பையும் இல்லன்னா எப்படி? சுத்தமும் இல்ல. ஒரு சுத்தம் இல்லை, அங்கு குப்பை இல்லை. அப்படின்னா எப்படி? குப்பை இல்லன்னா அது சுத்தம் தானே! ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அதில் ஈனம் இருக்கு. மானம் கெட்டவன் ஈனப்பய. அப்படித்தானே சொல்லணும். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அப்படின்னா என்ன? அது என்ன நிலைமை? மக்கள் நீதி மையமா? மையமா அது? அது தப்பு. அது அந்த பாட்டு எனக்கு சின்ன வயசுலயே எனக்கு ஒரு சந்தேகம், தாழ்மையான சந்தேகம். நான் சபைக்கு தெரிவிக்கிறேன். இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள நான் வரவேற்கிறேன். அது மாரி இன்னொரு பாட்ட கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டுல வந்து அது வந்து பெரிய முரண் இல்ல. அது ஒரு சின்ன முரண். எப்படின்னா, பா நம்ம கை கொடுத்த தெய்வம் படத்துல, சிவாஜி கணேசன் படத்துல, இப்ப அந்த பாலி அந்த பாட்டோட ஸ்டார்ட்டிங் எப்படி? "ஆயிரத்தில் ஒருத்தி அம்மா நீ" அந்த பாடலு. அதுல வந்து உள்ள வரும், "பாலிலும் வெண்மை, பனியிலும் வெண்மை. பச்சை இளங்கிளி மொழி நீ சொல்வது உண்மை." ஓகே. "பாவிகள் நெஞ்சம்" அடுத்த வரி, "பாவிகள் நெஞ்சம் உரைத்திடும் வஞ்சம். உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் அஞ்சும்." தெய்வமும் அஞ்சும். இத இப்போ வந்து இத வந்து அவரு என்ன நினைச்சு எழுதுறாருன்னா, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாத தெய்வமே இத சொல்றதுக்கு பயப்படும். அப்படின்னு அவரு சொல்லியிருக்காருன்னு, ஓகே. அப்படி எடுத்துக்கலாம் பாசிட்டிவ். ஆனா, அப்படி சொல்லலாமா? இப்போ ஒரு செயல வந்து ஒரு தப்பான செயல ஒரு ஒரு குழந்தைய ஒருத்தன் அடிச்சு கொன்னுட்டான்னா, என்ன சொல்லுவாங்க? "எப்பா இந்த செயல மிருகம் கூட செய்யாதப்பா." அப்படி சொல்லுவாங்க. அப்போ மிருகம் மற்ற எல்லாரையும் கொல்லும். மற்ற எல்லாரையும் கொல்லுகின்ற அந்த மிருகம், அந்த பச்சை குழந்தைய கொல்லாது அப்படிங்கிறது தான். மான வேட்டையாடுற சிங்கம், புலிகளோட அதோட குட்டிய விட்டுருமப்பா. குட்டிய திங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இன்றைய காலகட்டத்தில, அன்றைய காலகட்டத்தில எப்படியோ இப்போ குட்டிய கொல்லாம விடுறதையும் பார்த்துருக்கோம், கொல்றதையும் பார்த்துருக்கோம். ஆனா, அவங்க என்ன சொல்லுவாங்க? கொ இது குழந்தை குட்டிய மிருகம். ஆனா மானம் திங்கும். மானம் திங்கும், எல்லாத்தையும் திங்கும். ஆனா, அது அந்த சின்ன கன்னுக்குட்டிய திங்காது. அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்றா? அதே மாரி இப்ப வந்து என்னமோ இவரு சொல்ற கருத்துப்படி பார்த்தா, தெய்வம் வந்து இதே தொழிலா வச்சுட்டு பொய்ய பூரா சொல்லிக்கிட்டே இருக்கிறது மாதிரியும், அப்படி பொய்யையே சொல்லிக் கொண்டிருக்கிற தெய்வம், இந்த பொய்ய சொல்றதுக்கு பயப்படுங்கிற மாரி இருக்கு. நான் சொல்றது எனக்கே கொஞ்சம் இது என்ன முறைன்னு தெரியல. அப்படித்தானே நம்ம எடுப்போம். அத எப்படி எடுப்பாங்க? அத பார்த்துக்கோங்க. அது என்னுடைய தாழ்மையான ஒரு சின்ன சந்தேகம். ஓகே. தேங்க் யூ.